ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கள் எஃப்எம் மொபைல் ஷாப்லேருந்து பேசுகிறேன். உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூடூத் வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூடூத் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 வாட்ஸு, 8 வாட்ஸு, அப்புறம் 10 வாட்ஸு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளூடூத்து வித் எஃப்எம் ரேடியோ, யூஎஸ்பி, அப்புறம் யூஎஸ்பி மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்புறம் பார் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 20 வாட்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸு ஆஃப் ஸ்பீக்கர்ஸு நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இப்போ நம்ம அதோடய ஃப்யூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எடுக்கிறது ஓயூடியில் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது, அப்புறம் எஃப்எம் இருக்குது, அப்புறம் சி-டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்லேயும் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது பேக்கப் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸு. 1 ஹவர் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் 4 ஹவர்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி, ஸோ எஃப்எம் அதோட ஃப்ரீக்வன்சி, ப்ளூடூத்தோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே இதில் காமிக்கிறாங்க. மெனு கூட இருக்குது, இதில் மேனுவல் கூட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுனால இதில் கேபிள் கொடுத்துருங்க, சி-டைப் கேபிள். ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரே ஹேங்கிங் டைப் மாதிரி அதில் ஒரு ரப்பர் கொடுத்துருக்கோம். நம்ம வெளியே போகும்போது கூட இந்த பேக்கில் அப்படியே போட்டு அதை பார்த்து போட்டுக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 4 பட்டன் இருக்கிறதுல மெனு பட்டன், ஆன் ஆஃப், அப்புறம் ஃபார்வர்ட், பேக்வேர்டு, அப்புறம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் சேனல் மாற்றுறது. அப்படி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போடுறது, மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் சார்ஜிங் போடுறது, அதுக்கப்புறம் ஆனால் சுவிட்ச். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது சவுண்டு கிளியாரிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன், அது பாருங்கள். Welcome to Alt Classic Bluetooth mode. நீங்க ஏன் ட்ரை பண்ணணும்? டயல் 1066 அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. நீங்க ஃபாஸ்டா டிரைவ் பண்ண கல்வி ஒரு ஆயுதம். சிரிப்போரும் பழிப்போரும் சேர்ந்து வந்து வாழ்த்திடவே, சிரிப்போரும் பழிப்போரும் சேர்ந்து வந்து வாழ்த்திடவே திருமுன். ஸோ இந்த சவுண்ட் கிளியாரிட்டி பார்த்தீங்களா, நல்லா இருக்குது பாருங்கள் அந்த சவுண்ட் கிளியாரிட்டி. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா எஃப்எம் சேனலை மாற்றிக்கலாம். அப்புறம் அப்படியே பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். அப்புறம் மெனு பண்ணுறது ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெரைட்டிஸ் பார்த்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஓஇடியில் எஃப்எம் பண்ணோம், அதே மாதிரியே இருக்கும். இது வந்து எஃப்எம் ஓட எப்படி இந்த பட்டன்ஸ்லாம் வருது பாருங்கள். இப்போ சேம் ஃபியூச்சர்ஸ் தான், அதே மாதிரி ஒரு 4 கலர் இருக்குது. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் சார்ஜிங், 1 ஹவர் சார்ஜ் போட 4 ஹவர்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு 8 வாட்ஸு அவுட்புட்டு. டிஜிட்டல் இருக்குது, இதில் உங்களுக்கு டிஜிட்டல் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறாங்க. இது கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர், அப்புறம் ஆஷ் கலர், பிளாக் கலர், வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா சி-டைப்பு சார்ஜிங் கேபிள் தான். ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயும் ஹேங்கிங் டைப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டு நம்ம பேக்கில் மாட்டிக்கிட்டு அதே மாதிரி கட்டுக்கலாம். இது ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்டாக நம்ம எஃப்எம் யூஸ் பண்ணுவோம்ல, பட்டன் வச்சு அது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே வரதுனால சார்ஜிங் இருக்குது. ஸோ என்னென்ன சேனலு அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எஃப்எம் டைரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் வழியாக ஆன் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஆரம்பம். ਜਿਵੇਂ ਸਾਨੂੰ ਛੱਡ ਗਈਆਂ ਨੀ ਤੂੰ ਅਲੜੇ ਜਦੋਂ ਤੈਨੂੰ ਕੋਈ ਛੱਡੂਗਾ ਤਾਂ ਉਹ ਜਿਵੇਂ ਸਾਨੂੰ ਛੱਡ ਗਈਆਂ ਨੀ ਤੂੰ ਅਲੜੇ ਜਦੋਂ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் மூலயமா நம்ம ஃபோன்லேருந்து ஆக்ஸ் கேபிள் கனெக்ஷன் பண்ணி
இதில் பாட்டு கேட்கலாம். நம்ம ஃபோனில் கனெக்ஷன் பண்ணி இதுலேருந்து பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. சவுண்டு கிளியரிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப இறைச்சல் இல்லாமல். ஸோ இது ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இதையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரேட்டு உங்களுக்கு சீப்பு தான். இது டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு உங்களுக்கு போகிற பார்த்துக்குங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் அவுட்புட்டு, டச் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு சவுண்டு கிளியரிட்டி நல்லாயிருக்கும். இதுவும் பியூர் பேஸ் மாடலு, பேஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வருது, 4 கலர்ஸ் வருது. பிளாக், ப்ளூ, அப்புறம் இந்த சந்தன கலரு, அப்புறம் இன்னொரு 4 கலர் வரும். ஸோ இது எம்ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா எம்ஆர்பி ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. பியூர் பண்ண தெரியும் உங்களுக்கு. இதுவும் ஒரு கம்பெனி ஐட்டம் தான். இது ஒரு டெமோ காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த டைப்புமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சி டைப் தான். மேக்ஸிமம் இப்போ வரதெல்லாம் வந்து சி டைப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இதில் வராது. கலர் பாருங்கள், லைட்டாக ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் நல்லா பெரிய ஸ்பீக்கரு, பேஸ் நல்லாயிருக்கும். அதே மொபைல் ஹோல்ட்ரு வேறு இருக்குது. இதில் மொபைல் ஹோல்ட் பண்ணி நம்ம அப்படியே இதை ஆன் பண்ணி படம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க பட்டனு. நீங்கள் ஆன் பண்ணுறது, அப்புறம் இதை ஃபார்வர்ட் பண்ணுறது, சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. ஊப்பர் பேஸ்க்காக இந்த பாருங்கள் பெரிய ஸ்பீக்கர் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்படி பேஸு அந்த சவுண்டு கிளியரிட்டி நல்லா வரும். ஆன் பண்ணப்பட்டு ஆன் பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணி பாருங்கள் சவுண்டு. Welcome to TouchTech Music World. Bluetooth mode. அதுல வந்து இந்த ஃப்ளோரசன் பெயிண்ட்ஸோ மார்க்கர்ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோ இல்லாததுனால மறுபடியும் ஆக்சிடென்ட் நடக்குது. இது வந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ண தீர்வுக்கான ஒரு ஸ்டெப்புக்கான அந்த ஸ்டெப்னால இன்னும் பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ வாகன ஓட்டிகள் கம்ப்ளைண்ட் பண்ணதை தொடர்ந்து நீங்க நம்ம ஷோல பேசணும். ஓரளவு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1-2 மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் அதிகமா வந்து பெரிய சைஸ்ல, அதாவது இருக்க வேண்டிய சைஸை விட அதிகமா பெருசா வந்து போடப்படுறதுனாலையும், சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ஆக்சிடென்ட் நடப்பது உண்மைதாங்கிறது எல்லோருமே நீங்க நம்ம ஷோல பேசினவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தயவு செய்து அஃபிஷியல்ஸ் இதை நோட் பண்ணி வாகன ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபர் டைப்பில் இந்த ஸ்பீக்கர் இருப்பாங்க. அதை அப்படியே வந்து அசடுவாங்க. பெரிய பெரிய அதுவும் அதே மாதிரி சவுண்டு நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இது ப்ரிஃபர் பார் ஸ்பீக்கர் மாதிரி வரும், ஸ்டாண்டிங்கில் பெருசாக. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோர்சன் கம்பெனி இது ஸ்பீக்கரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சவுண்டு பேஸ் நல்லாயிருக்கும். இது வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலரு. ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து, மெமரி கார்டு, யூஎஸ்பி, பென் ட்ரைவு, ஸோ எல்லாமே வால்யூம் கண்ட்ரோலர் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் நல்லா மெமரி கார்டும் போட்டுக்கலாம் ஸ்லாட்டில். இது ஒரு வித்தியாசமான மாடல் தான். இந்த டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா சி டைப்பு தான். எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சி டைப் வருது. ஆனால் இது வந்து இப்போ சி டைப் இல்லை, சின்ன கேபிள் V8 வருங்களா அந்த மாடல் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே பட்டன் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 4 பட்டன்ஸ் வரும். நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சின்ன பார் இது மாதிரி நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுலேயும் பென் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, மெமரி கார்டு போட்டுக்கலாம். சார்ஜிங் கேபிள் இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 4 பட்டன் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மெனு பட்டன், ஆன் ஆஃபு, வால்யூம் எல்லாமே இருக்குது. இதுலேயும் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். Welcome to Flows Music World. Bluetooth mode. FM mode. கால்ஸ் உடனே www.cybercrime.gov.in லயோ இல்ல 1930ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் பேங்கர் டு இந்தியன். வாவ், நீங்க
எல்லாமே டோட்டலா வருதுனா ஸ்மார்ட் பஜார்ல எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரே ஒரு ரூல், ஃபுல் பைசா வசூல். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்க டர்ன். ஒரு சிவில் இன்ஜினியரா என் கிளைண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ற எல்லாமே பெஸ்டாகவும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ஹோம் தேட்டரு அந்த ஃபீலிங் உங்களுக்கு இது வரும். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இதுவும் சீப்பான ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டு தான். FM mode. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட். ஸோ அடுத்ததான் நம்ம பெரிய பார் ஸ்பீக்கர் பார்க்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓஎடி கம்பெனியில் நல்லா 20 வாட்ஸ் அவுட்புட்டு, டபுள் ஸ்பீக்கரு. அப்புறம் டபுள் ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு வந்து அதே ஃபெசிலிட்டி தான் எல்லாமே. பென்ட்ரைவ், அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட்டு, யூஎஸ்பி, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் அது மாதிரி இருக்குது. அப்புறம் சென்டரில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, கம்பெனி ஐட்டம் தான். ஸோ இதையும் உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. 4 டைப் ஆஃப் கலர்ஸ் வரும். இது பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இது ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ, அது மாதிரி எல்லா ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா சார்ஜிங்கு ஒரு 4 to 8 ஹவர்ஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி நிற்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடாமல் ஓரளவுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்லேயே உங்களுக்கு பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ இது டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் கேபிள் வரும், சி டைப் அடாப்டர் கேபிள். இது பாருங்கள், அழகாக பார் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் டிவியில் செட் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனில் செட் பண்ணி கேட்கலாம், ப்ளஸ் வீட்டில் எஃப்எம்மில் இது பண்ணி கேட்கலாம். ஸோ எல்லாமே வந்து யூசேஜ் ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாருங்கள் கேபிள் சி டைப் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சி டைப் கேபிள் வச்சு நம்ம மொபைலுக்கு போடும்போது அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவியில் கனெக்ஷன் பண்ணி சாங்ஸும் கேட்டுக்கலாம். அப்புறம் மொபைலில் கனெக்ஷன் பண்ணி நம்ம வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வித்தியாசமான பொருட்கள் வேணும்னா நம்ம எஃப்எம் கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் இல்லை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரேட் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் டெலிவரி பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து வாங்கணுனாலும் வாங்கிக்கலாம். ட்ரிப்ளிகேனில் பிக் ஸ்ட்ரீட்டில், பைக்ராப்ஸ் ரோட்டில் பிக் ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி உங்களுக்கு வித்தியாசமான பொருளோடு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.